தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, புலி வளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 216வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இணையதளத்திலே பார்க்கின்ற நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றிகள் அந்த வணக்கங்களை முறுத்தாக்கி மகிழ்கின்றேன். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய. அதில் இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக காளி பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம இந்த டிராவல் ஒரு பாரதியினுடைய ஒரு வரியிலிருந்து இன்னொரு வரிக்கு டிராவல் பண்ணும்பொழுது நடுவுல நிறைய சுமை இறக்கங்கள் இருக்கின்றன. சுவை இறக்கங்கள், சுமை இல்லாமல் சுவை இறக்கமாக இருக்கிறது. பெரிய பெருவழியில நடந்து போகிறவர்கள் அங்கங்கே இளைப்பாரி செல்வதைப் போல நாம் இளைப்பாரி செல்கிறோம். எனது நண்பர் எல்லாருக்கும் அறிந்த மிகப்பெரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு இடத்துல இலக்கியத்தை பற்றி எழுதும்போது அவர் சொல்கிறார், இலக்கியம்னா என்ன கேட்டா விரித்து எழுதுவதுதான் இலக்கியம் என்று ஒரு இடத்துல அவர் சொன்னார். ஒரு விஷயத்தை விரிவாக எழுதக்கூடியது. அதாவது கோவிந்தசாமி தன்னுடைய நண்பர் ராமசாமியுடைய வீட்டுக்கு சென்றான் என்று எழுதுவது சாதாரணம். இந்த கோவிசாமி காலையிலே எழுந்து நண்பன் வீட்டு போவதையே நினைத்து கொண்டு இன்னைக்கு என்ன சட்டை போடலான்னு தீர்மானித்து அதை எடுத்து அணிந்து கொண்டு வீட்டில இருந்து கிளம்புறது ஒவ்வொரு டீட்டெயிலா இந்த மாதிரி சொல்றாரு. ஒரு ஒரு உதாரணமே எடுத்து காட்டுவார் அவர். இப்படி ஒவ்வொன்றாக எடுத்து சென்று அதை எழுதும் பொழுதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு புலம் கிடைக்கிறது. அதை நேரிலே பார்ப்பது போன்ற உணர்ச்சியை இந்த வாசகன் அனுபவிக்கிறார். எனவே அதுதான் இலக்கியம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது உண்மைதான். காரணம் அவர் எழுதக்கூடிய கதைகள் எல்லாம் 2000 மினிமம் சிறுகதையே 2000 வரி சொற்கள் போகும். நாவல் அதுவும் அந்த அவருடைய மகாபாரத கதை தொகுப்பு எல்லாமே அந்த வெண்முரசு எல்லாமே மிகப்பெரிய எழுத்தாளர். ஆகவே சொன்னார். ஆனா அதுல இன்னொரு பக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த விரிவு இலக்கியம் உண்மைதான் ஒரே நடையில. ஆனா இந்த விரிவை மிக சுருக்கமான சொற்களிலே சொல்வதுதான் கவிதை. ஒரு 4 வரியில இருக்கக்கூடிய கவிதை. இன்னும் சிலதெல்லாம் சித்தர் பாடல்கள் ஒரு 4 வரியில இருக்கிற சித்தர் பாடல். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இப்படியே தொடர்ந்து எழுதி கொண்டு வருவார்கள். அதை விளக்குவதற்கு நமக்கு ஒரு நாள் போராது. ஆகவே விரிவு என்பது இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த படைப்பு விரிவாக இருக்கிறதா அல்லது சுருக்கமாக இருக்கிறதா என்பதை தாண்டி அதிலிருந்து பெறக்கூடிய விஷயங்கள் என்ன. அவர்கள் ஜெயமோகன் குறிப்பிட்டதுல நான் சொன்ன காரணம், அப்படியே விரிவாக எழுதிய பெரிய நாவல்களை எல்லாம் படித்திருக்கிறோம். இப்ப நண்பர் இரா முருகன் அவர்கள் அவருடைய நாவல்கள் எல்லாம் பெரிய மிக பெரும் நாள். மிளகு எழுதியிருக்கிறார், நிறைய மாதிரி நிறைய இப்போ அதை பத்தி செய்திகள் வந்து கொண்டிருந்தன. லேட்டஸ்டா திணை தாண்டி இப்போ லேட்டஸ்டா ஒன்று எழுதி அவருடைய புதிய அல்புனைவர் எல்லாம் வரப்போகுது. சாரி, சம் டஸ்ட் அலர்ஜி இந்த நியூ பிளேஸ். எவ்வளவு பெரிதாக எழுதினாலும் அந்த எழுத்தாளன் என்ன எழுதியிருக்கிறானோ அதை தாண்டி நீங்கள் ஏதேனும் புரிந்து கொள்ளும் போதுதான் அங்கே சுவை ஏற்படுகிறது. இதுல முக்கியமான செய்தியை அவங்க முன்னே வைக்கிறேன். அது இல்லைன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் அனௌன்ஸ்மெண்ட். இது பஸ் நிற்கும் இடம், இந்த வழியா போனா திண்டுக்கல் போற வழி, இவ்வளவுதான். இது எப்போ படிக்கக்கூடிய வாசகன் எவ்வளவு விரித்து எழுதினாலும், எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நாவலாளா இருந்தாலும் சரி, அதுல இருந்து படிக்கும்பொழுது அதுல இருக்கக்கூடிய சில வரிகள் உங்களுடைய மிகப்பெரிய விரிவை ஏற்படுத்துகிறது. அதுதான் இலக்கியமா மாறுகிறது. ஆகவே நம்ம கவிதையில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை விரிவுபடுத்தி பார்க்கும்பொழுது அங்கே இலக்கியம் பிறக்கிறது, அங்கே சுவை பிறக்கிறது. இதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இப்போ இந்த காளி பாடலை பார்க்கும்பொழுது நம்ம இப்போ நிறைய காளி பாடல் ஊழி கூத்து பார்த்தோம். அதன் பிறகு காளியை பற்றிய சில பாடல்கள். இதுல இப்போ நீங்க கேட்கக்கூடியது காளி பாட்டு. முதல்ல அது கேட்டுருங்க.
நான் ஏன் இந்த சுதா ரகுநாதன் பாட்டை சொன்னேன்னா, பாரதி 2 பாடல் எழுதுகிறான். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இது என்ன பாட்டு அப்படின்னு. காளி பாட்டு என்று முதல்ல 2 ஸ்டான்ஸாவோட ஒரு பாட்டு எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் காளி ஸ்தோத்திரம் என்று யாதுமாகி நின்றாய் காளினியே மறுபடியும் எழுதியிருக்கான் இன்னொரு அதே தலைப்புல. அதே முதல் முதல் 2 வரியில மாறுதல் இருக்கிறது. முதல் பாட்டுல காளி பாட்டுல தீது நன்மை எல்லாம் இந்த தெய்வ லீலை என்றோ அப்படி எழுதுவான். அடுத்ததுல காளி உந்தன் செய்கை என்றோ என்று மாற்றி எழுதுகிறான். இத ஒரு ஒரு பாடகி என்ன செய்தார், இதுல ஒரு லைன் அதுல ஒரு லைன் 2 சேர்த்து பாடிட்டார். சோ அதை நான் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். இன்னொன்னு காயத்ரி கிரீஷ் பாடினதுல 2வது நான் பார்க்கக்கூடிய பாடல்ல இருக்கக்கூடிய 5 ஸ்டான்ஸால 1, 3 தான் எடுத்து பாடினாங்க, மத்தெல்லாம் பாடல. ஆகவே அதை விட்டு இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய 2 கன்னிகள் இருக்கக்கூடிய காளி பாட்டு என்ற தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய பாரதியினுடைய பாடல், அது மிகச்சிறந்த பாடகியாக விளங்கக்கூடிய சங்கீத கலாநிதி விருது பெற்ற டாக்டர் சுதா ரகுநாதன் அவர்கள் இன்றைய தினம் பாடி இருக்கக்கூடிய நம்ம முதல்ல கேட்கலாம். கைண்ட்லி கிருபா ஹெல்ப்.
பிரமாதமா இருந்து, எக்ஸலண்ட். அதுவும் அந்த ரிதம் வந்து ரொம்ப அருமை. வீரமணி கண்ணன் கம்போசர். அண்ட் from her young age, I know Sudha from her school day, college days. She studied in Ethraj College. And very nice. I'm happy. நல்ல ஒரு தேங்க்ஸ் கிருபானந்தன். அதாவது பாரதியுடைய பாட்டு வந்து இசையோட சேர்ந்து கேட்கும்போது நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு உணர்ச்சியோடு இருக்கிறது. ஆனா அவர் எழுதும்போது தெரியுமா அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட போறாங்க, எல்லாரும் பாடுவாங்க என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு பாடும்போது அது அவ்வளவு அருமையா இருக்கு. அதுல இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம், எப்படி வந்து நான் ஏற்கனவே ஓரளவு சொன்னேன் உங்களுக்கு, காளி வந்து எப்படி வந்து பாரதி ஆட்கொண்டாள், அந்த காளி ஏன் பாரதி ஆட்கொண்டாள் என்று அந்த லிங்க் நமக்கு புரிய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி பல பேர் எழுதியிருக்கிறார்கள், பாரதி ஆய்வாளர்கள் தவிர. காளி வழிபாடு எப்படி வந்தது என்பதை பற்றியும் பெரிய ஒரு வரலாறு வரலாறு இருக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த பேந்தியன் ஆஃப் காட்ஸ் அண்ட் காடஸஸ் இன் இந்து கல்ச்சர், இந்து ட்ரெடிஷன் அண்ட் சனாதன தர்மத்துல, the induction of Kali as a goddess came much later. ரொம்ப பின்னாடி தான் வந்திருக்கு அது. அது ஆரம்பத்துல எங்கெல்லாம் இருந்தது என்று பல பேர் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது காளி உபாசனை என்பது முதல்ல கிழக்கு பகுதி, இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிகள், பெங்கால் ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து அசாம், நேபாள், காஷ்மீர், இந்த மாதிரி ஏரியால தான் அது வந்து முதல்ல, அப்புறம் ஒரிசால வந்திருக்கு. அதன் பிறகு அது ஒரு அது அதாவது அந்த காளிங்கிறது அந்த அந்த ஈஸ்டர்ன் சைடுல என்ன செய்திருக்கிறார்கள், வெற்றி பெறக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த அந்த அம்மனை வழிபட்டிருக்கிறார்கள். அப்போ இது பேரலெல்லாம் பார்க்கும்போது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்கெல்லாம் வெற்றி தெய்வம் என்று ஒரு பெண் தெய்வத்தை வெற்றி தெய்வமாக கொண்டாடி நின்றார்களோ அது எல்லாம் காளி உருவமாக, அது வந்து ஒவ்வொரு இடத்துல அது காளியாக மாறுகிறது. அந்த காளிக்கு வெவ்வேறு பெயர் கொடுத்து இருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அஹ், காளி பூஜை அப்படி சொல்றோம். காளிக்கு வந்து இப்போ கர்நாடகாவில் வந்து காளி இஸ் நோன் மோர் ஆஸ் சாமுண்டேஸ்வரி. சாமுண்டேஸ்வரி ஹில்ஸ்னு அங்க இருக்கு. இல்லைன்னா கர்நாடக எல்லம்மா, எல்லம்மா என்று பேசுகிறார்கள். மலையாளத்துல வந்து பகவதி, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொற்றவை, சங்கம் பேசுகிறது. சங்கத்திலே கொற்றவை இருக்கிறது. அதெல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த அந்த போர்க்களத்திலே போரிட்டு ஆற்றலோடு வெற்றி பெறக்கூடிய அந்த அம்மன். சிவாஜி, சிவாஜி துர்கை, அந்த பவானி என்று, அந்த பவானி பவானி என்றது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கட்டால இருந்து வந்து பவதாரணி என்ற காளி. இன்ஃபேக்ட் இது பத்தி பார்க்கும்பொழுது என்னுடைய ரெஃபரன்ஸ் படி பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து பெங்கால், வெஸ்ட் பெங்கால், அது அந்த காலத்துல இருந்த ஒரே பெங்கால், சேம் பெங்கால், அந்த பெங்கால் பிரிவினையும் போது கூட இந்த காளி அஹ், பூஜை அண்ட் திங்ஸ் have become a movement of போராட்டம். That is just about 10 15 years, a decade or two before the times of சுவாமி விவேகானந்தா. அப்போ ஒரு போராட்டம்னு வரும்போது ஒரு ஃபிகர்கடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காளியாக மாறுகிறது. இன்ஃபேக்ட் கல்கட்டால இருந்த காளி கோவில் கட்டினது எல்லாமே இந்த சோ கால்டு இந்த சிற்றரசர்கள், நம்ம நாட்டில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டில் இந்த பக்கம் சொல்ற மாதிரி, அந்த ஊர்ல சின்ன சின்ன சிற்றரசுகள் இந்த வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல அவர்கள் தங்களுடைய காளி வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதுதான் ஒரு காளி உபாசனையாக மாறியது என்று வரலாறு பேசுகிறது. அப்படி பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இஸ் a கிரேட் சாக்டர், பரமஹம்சர் himself. ஏன்னா அவர் வந்து he used to often quote, அவர் வந்து காளியை பத்தி நிறைய பாடல்லாம் பாடுவார். அந்த பாட்டெல்லாம் எழுதினவர் வந்து பல அந்த ரெண்டு செயின்ட், ராம் பிரசாத் அண்ட் கமலாகாந்த் பட்டாச்சாரியான்னு ஒருத்தர். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கமலாகாந்த் பட்டாச்சாரியா. இந்த கமலாகாந்த் பட்டாச்சாரி இஸ் a கிரேட் பெங்கால் சாக்தா poet. அவர் என்ன பண்ணார், வேரியஸ் நேம்ஸ் கொடுக்குறார் காளிக்கு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் பாரதி படித்து தெரிந்து கொண்டிருக்க கூடும். அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன், பிகாஸ் ஆஃப் த லிங்க் ஆஃப் நிவேதிதா. ஏன்னா அவர் சொல்றார், இந்த பட்டாச்சாரியா அவருடைய லாங்குவேஜ்ல, பெங்கால் லாங்குவேஜ்ல ஃப்ரீலி டிரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ் ஆர் மணிப்பிரவாள நடை ஆர் சம்ஸ்கிருதம், he calls காளி ஆதி பூதா.
ஆதி பூதா என்று அனைத்துக்கும் முதல் என்று ஒரு வார்த்தை. சனாதனி, இந்த வேர்ட்ஸ் ஆஃப் பட்டாச்சாரியா சனாதனி. சனாதனினா என்றும் இருப்போல். ஆல்வேஸ் சனாதனம் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட், எவர் லிவிங். சனாதனி. இன்னொன்று ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, சூன்ய ரூபா அப்படின்னு சொல்றாரு. நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இதெல்லாம் படிச்சனால தான் பாரதிக்கு அந்த உணர்ச்சி வேகத்துல சொல்றாரு. அருவமாகி உருவமாகி பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். சூன்ய ரூபான சூன்யத்துக்கு எது ரூபம் இருக்கும்? அப்போ இந்த முரணான சொற்களை வைத்துக் கொண்டுதான் நம் அஹ், சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு பெரும்பொருளை சொல்லக்கூடியது கம்பனும் கடைபிடிக்கிறான், வள்ளுவனும் கடைபிடிக்கிறான். பின்னாடி அபிராமி பட்டர் அபிராமி பட்டர் எழுதுறார் ஒரு இடத்துல. அஹ், இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அபிராமி அந்தாதி. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. வாட் அ பியூட்டிஃபுல் வே. நமக்கு தமிழ்ல சொன்னாதான் இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றது இல்ல. அஹ், பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. இப்போ அன்னை என்ன செய்கிறாள்? இயற்கையை படைக்கிறாள். அந்த இயற்கையை படைத்த போது அதனுடைய பரிபவங்கள், எக்ஸூவரன்ஸ் ஆஃப் நேச்சர், அது எப்படி இருக்குமோ அதை பூத்த வண்ணம் காத்திருக்கிறாள், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். குழந்தையை பெற்றெடுத்த அன்னை, அது படைப்பினுடைய தத்துவம். நீங்க என்ன ஒரு விலங்கு இருக்கட்டும், சாதாரண சின்ன ஒரு 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 கோழி, கோழி குஞ்சு கூட, ஒரு குஞ்சு யாராவது ஒரு பறவை, அதுக்கு ஏதாவது ஆபத்துன்னு வந்தா அந்த அந்த பட்சி வந்து அப்படியே பறந்து போகும். ரெக்கை அடிச்சுட்டு போய் அதால காப்பாற்ற முடியுமா? அதுக்கு வலிமை இருக்கிறதா என்று கூட தெரியாது. அதுதான் தாய்மை உணர்வு. அந்த தாய்மை உணர்வுக்கினுடைய அடையாளமாக இந்த இந்த கடவுள் தத்துவத்திலே அந்த தாய்மையை கொண்டு பொருத்தினார்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே. கறந்தவள்னா வல்லினம் இல்ல, இடையினம். மறைக்கிறதுன்னு அர்த்தம். கறந்து இந்த பெரியரா இல்ல சின்னரா, அப்படி சொன்னா இடையினம் என்பது சின்னரா. கறந்தவளே, தன்னைத்தானே மறைத்துக் கொள்கிறாள், வெளியில தெரியல. கரை கண்டனுக்கு மூத்தவளே. கரை, இது வந்து இந்த ரை வந்து வல்லினம். கரை கரை. கரை கண்டன் என்றால் இந்த நீலமிடற்றோன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். ஆலால சுந்தரம், ஆலால கண்டம் என்று சொல்ல, ஆலால கண்டன் நஞ்சுண்டன் என்று சொன்ன அந்த மிடரிலே கரையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கரை கண்டனுக்கு மூத்தவளே. அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் காளி becoming much more than the so-called the male gods of the Indian pantheon is very very rare and sublime. அதை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், அதுதான் இவர்களுடைய இந்த பின்னணி. இந்த காளி என்ற முகம் இருக்கிறதே, அந்த காளி அவர் எழுதுறார், அபிராமப்பட்டர் எழுதுறார், ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. ஒன்றே பல உருவே அருவே. ஒன்றுனா ஒரு உருவம் ஒண்ணுதான் இருக்குது. பல உருவே வெவ்வேறமான உருவத்துல இருக்கு. இங்க ஒரு பக்கம் பகவதியா இருக்க, ஒரு பக்கம் காளியா இருக்க, ஒரு பக்கம் எல்லம்மா, இன்னொரு பக்கம் கொற்றவை. இப்படி வெவ்வேறு ஊர்ல வெவ்வேறு விதமான முகபாவத்திலே இருக்கிறாள். அதுல வந்து கல்கட்டால வந்து 10 நாள் இந்த நவராத்திரி பீரியட்ல வந்து காளி பூஜை நடக்கிற நேரத்துல காளிக்கு வெவ்வேறு விதமான அலங்காரங்கள் இருக்கும். ஃபென்டாஸ்டிக். அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச சம் ஆஃப் த ஓல்டு பெங்கால் மூவிஸ் ஐ ஹவ் சீன் வேர் இந்த காளி பூஜையை காட்டாதே இருக்க மாட்டாங்க. இது பார்ட் ஆஃப் த கல்ச்சர். அந்த அந்த மெட்ரோன்னா அந்த ட்ராமும், அதுக்கப்புறம் இந்த கோவில் அப்படின்னா அந்த கல்கட்டா அந்த இதுவும் ஒன்று. அந்த அந்த காலத்து அந்த 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 பெங்கால் டைரக்டர் ஷாம் பெனகல் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்குனர்கள் எல்லாம் இந்த கேப்சர் பண்ணுவாங்க. அந்த ஹவுரா பிரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து அந்த கீழே போற அந்த 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 ஓடம், அந்த கீழே போடக்கூடிய அந்த போட், அதன் பிறகு இந்த காளியுடைய உருவம். காளி காட் என்று பெயர் அதுக்கு. இந்த காளி காட்டுல தான் 1000 நாவுடைய காளி அங்க இருக்கிறாள். அந்த காளி பூஜை செய்து அந்த பவதாரணியை உபாசித்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் தான் இந்த வந்து இந்த கமலாகாந்த் பட்டாச்சாரியா, அவருடைய குருநாதர் ராம் பிரசாத், அதனுடைய வழியிலே அவர்கள் வருகிறார். இது வரும்போது அவர் சொல்கிறார்கள், அவர் அந்த பட்டாச்சாரியா கேட்கிறாராம் ஒரு கேள்வி. அது ஒரு அழகான கவிதை. அதுல கேட்கிறார், வேர் டிட் யூ ஃபைண்ட் யுவர் கார்லண்ட் ஆஃப் ஸ்கல்ஸ்? ஏமா உன்னுடைய கழுத்திலே போட்டுக் கொண்டிருக்கிறையே இந்த மண்டையோடினாலே ஆக்கப்பட்ட மாலை உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? பிகாஸ் யூ ஆர் ஓல்டர் தென் த காஸ்மாஸ். காஸ்மாஸே இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய நீ
எப்படி வந்து மனித தலைகளை உருவாக்கி இந்த மாலை படுத்திருக்குன்னு அந்த அந்த கவிஞன் கேட்கிறான் என்று இதை சொல்லி பரமஹம்சர் விவாதிக்கிறார் என்று ஒரு இடம் வருது. அண்ட் டு கிவ் ஒன் மோர் ரெஃபரன்ஸ், the first Upanishad which is talking about this is called Mundaka Upanishad. உபனிஷத்தை பத்தி பெரிய வரலாறு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து சுவாமி ரங்கநாதானந்தா மகராஜ், அவர் தான் வந்து another great scholar after சுவாமி விவேகானந்தா. அவருடைய புக்கு இன்ட்ரோடக்ஷன் டு உபனிஷத் என்ற புத்தகம் நீங்கள் நிச்சயம் படிச்சணும். இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. எனி லாங்குவேஜ். ஸ்மால் டீடைல்ஸ் அபவுட் ஆல் உபனிஷத்ஸ். அது என்ன மாண்டூக்கிய உபனிஷத்னா என்ன, சேதாரண்ய உபனிஷத்னா என்ன, இது மாதிரி இந்த 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 மாதிரி வெவ்வேறு உபனிஷத்தை பத்தி பேசுறோம். பிரகதாரண்ய உபனிஷத் என்ன. சோ அந்த முண்டக உபனிஷத்துல வந்து they say Kali is one of the 7 tongues of Agni. அக்னிக்கு வந்து இருக்கக்கூடிய 7 நாக்குகளிலே ஒரு நாக்காக விளங்கக்கூடியவள் காளி என்று காளியை பற்றி பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க வருதுன்னு இந்த இந்த வரலாற்றை நான் இன்னும் கொஞ்சம் விரித்து கொண்டு போனால், ஒரு பக்கம் இந்த வரலாறு, இன்னொரு பக்கம் எப்படி பாரதிக்கு வருகிறார் என்று அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த வரலாறு எப்படி வருதுன்னா, உபனிஷத்துல சொல்லப்பட்டது, வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த ரிக்வேதத்துல வந்து, ரிக்வேதத்துல ஸ்ரீ இஸ் நோன் எஸ் ராத்திரி தேவி. வேதத்திலே மொத்தம் 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர், சாமவேதம், அதர்வண வேதம். எல்லா வேதங்களிலும் காளி பற்றிய குறிப்பு இருந்தாலும் ரிக்வேதம் இந்த ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்சர் ஒன் கேன் திங்க் ஆஃப் இஸ் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்துல ராத்திரி தேவி என்று காளியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதன் பிறகு எங்க வந்து பார்த்தா மகாபாரதத்துல வந்து வெவ்வேறு ஒரு பருவத்துல வந்து முக்கியமானது வந்து அந்த பருவம், வெவ்வேறு பருவத்துல பீஷ்ம பருவம்னு ஒண்ணு உண்டு. அந்த பீஷ்ம பருவத்துல இந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் காளி இஸ் தேர். அங்க என்னன்னா பத்ரகாளி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறாள் காளி என்று பார்க்கிறோம். அதன் பிறகு என்ன எங்க வருதுன்னு சொன்னா, அங்கிருந்தா ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதை நினைவிலே கொள்ளுங்கள். யாரேனும் கேட்டால் காளியினுடைய வரலாறு எங்கே திசை, அதாவது வெள்ளம் போல மாறுகிறது என்று சொன்னால் தேவி மகாத்மியம். இந்த தேவி மகாத்மியம் என்ற நிலையில்தான் காளி உபாசனை மிகப்பெரிய அளவிலே, பறந்துபட்ட அளவிலே இந்தியா முழுவதும் பரவுகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காளியினுடைய நெற்றியிலிருந்து துர்கா வெளிப்படுகிறாள். அந்த துர்க்கை அசுரர்களை அழிக்கிறாள். என்ன பேர் உங்களுக்கு தெரியும்? சண்ட, முண்ட, ரக்தபீஜ, சும்ப, நிசும்ப, இப்படிப்பட்ட அசுரர்களை அழிப்பதனாலே அவளுக்கு வந்து சாமுண்டி என்ற பெயர் வருகிறது. அந்த சாமுண்டி என்ற பெயர் வரக்கூடிய நேரத்திலே அவளுடைய புகழ், அந்த அந்த டெய்டியினுடைய உபாசனை பரவி கர்நாடகா வரைக்கும் வருது. சாமுண்டேஸ்வரி ஹில் யூ கேன் சி, சாம்ராஜா உடையார். அப்ப என்ன ஆகுது, அந்த ராஜரீக காரியங்களில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் போர்க்களத்து தெய்வமாக விளங்கக்கூடிய இவளை நம்ம வந்து வீரபாண்டிய கட்டம் சினிமால கூட பார்க்கலாம். அவன் போருக்கு போறதுக்கு முன்னாடி அருமையான பாட்டெல்லாம் இருக்கும், அதுல நீங்க பார்க்கலாம். அந்த அந்த தெய்வத்தை, அந்த காளி, அந்த அந்த கொற்றவையை அவன் வந்து போய் வணங்கி விட்டு தான் செல்வான். அப்படி இந்த ராஜாக்களுக்கெல்லாம் இது இருந்தது. சிவாஜி சிவாஜி சொன்னது போல பவானி என்ற என்ற பெயரிலே கொண்டாடுகிறான் என்று சொல்லி, இப்படி அரசியலோடும் அரசியல் வெற்றியோடும் போராட்டத்தோடும் போராட்டத்துக்கு தேவையான மன உறுதிக்கும் போராட்டத்திலே வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலுக்கும் பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எம்பவர்மெண்ட் வரும்பொழுது காளி என்ற ஒரு தெய்வம் அங்கே உருவாகிறது. இது பாரதிக்கு முன்னாலேயே அரசியல் ரீதியாக வெவ்வேறு நிலையிலே, ஆஃப்டர் ஆல் எவ்ரி ஒன் இஸ் a லேண்ட் ஓனர் ஆஃப் திஸ். சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து பார்த்தா ஹிஸ்டரி இஸ் another வெரி கிரேட் திங். அது பேசுறதுக்கு வந்து இன்னும் தகுதியுடையவர்கள் பேச வேண்டும். ஐ எம் நாட் ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் தட். ஆனா எப்படி வந்து ஒரு தலைவன் இல்லாம இந்த முடியாட்சி குடியாட்சி எல்லாம் வரும்போது இது எதுவா இருந்தாலும் ஒரு தலைவன் தேவைப்படும். இப்ப நான் கேட்கிறேன், முடியாட்சிக்கு மன்னர் ஆட்சிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மன்னர் ஆட்சியில வந்து வேற யாரோ வந்து உட்காண்டான், உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் தலைவனா உட்காந்துருக்கிறான். இப்ப குடியாட்சின்னு சொல்றது இங்கே தலைவனா நம்ம யார் தேர்ந்தெடுக்கிறோமா, யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆக அந்த இனத்திலே ஒவ்வொரு இனத்திலும் ஒரு தலைவன் தேவை. இந்த போராட்டங்களும் போரும் காலந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலம் என்று சொன்னால் யுகங்கள் தோறும் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஏதோ ஒரு அளவிலே காளியும் அரசியலும் போராட்டமும் போர்க்களமும் ஒரு நிலையிலே, ஒன்றுபட்ட நிலையிலே இந்த குறிப்பிட்ட கருத்தை பூரா இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது. தட் இஸ் a beauty of it.
இப்ப இந்தியாவினுடைய ஒற்றுமை பத்தி இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெர் இஸ் a thread ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் சனாதனம் ஆர் வாட் எவர் காட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா இதுவுக்கும் முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆயர்பாடியிலே வளர்ந்து பிறந்த கண்ணனை இங்கே தென்கோடியிலே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் எடுத்து கை குழந்தையாக அந்த குழந்தையை வளர்த்துக் கொண்டு தன் நாயகனாக கருதினாலே how is it possible? ஆன டைம் ஆண்டாள் லிவ்ஸ் ஆழ்வார்களுடைய டைம் பார்த்தா இந்த நூற்றாண்டு பின்னாடி இருக்கிறது. யார் சொல்லி கொடுத்தார்கள்? எப்படி அந்த டிரான்ஸ்மிஷன் வருது? எப்படி மீராபாய் இருக்கக்கூடிய மீரா கண்ணனை கொஞ்சிருக்கிறார்கள்? அண்ட் இஃப் யூ see the starting point for Kanna or the Krishna is not in Madura, is actually again in Bengal. சைத்தன்ய மகாபிரபு என்பவர் அவர் மூலமா தான் அந்த கிருஷ்ணா கல்ட் ஹேஸ் ஸ்டார்டட். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒன்று தோன்றுமானால் அது வந்து ஊற்றுக்கண்ணாக ஒரு 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 பெரிய நிலப்பரப்பிலே பரவுகிறதே, அதைத்தான் பாரதம் என்று சொல்லலாம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது காளி என்பதை இது போயின்றிருக்கு. இதை போகும்போது ஆன்மீகத்திலே இந்த காளியை மிகச் சிறப்பாக பயன்படுத்துகிறார் ராமகிருஷ்ணன். நினைத்த நேரத்திலே நிர்விகல்ப சமாதி என்ற உயர்நிலை அடையக்கூடிய ஒரு இன்டாக்சிகேட்டட் லெவல். அந்த காலத்து கேசப் சந்திர சென் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மகாகவி ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர் another great spiritual man. இவர்கள் யாரும் அடைந்திராத ஒரு மாபெரும் சாநித்தியத்தையும் ஒரு மாபெரும் சக்தியையும் ஒன்றுமே படிக்காம எளிய ஒரு குருக்களாக பூஜாரியாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் வாழ்நாளிலே நின்ற நேரத்திலே காளி என்ற சொல் கேட்ட நேரத்திலே தன்னை மறந்து கட்டையாக மாறி விடுவார், நிர்வகிகள் சமாதியில போய் விடுவார் என்று பார்க்கிறோம். அவர் ஆன்மீகத்தில் எடுத்துக்கொண்டார். அவருடைய சீடனாக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் என்ன செய்தார்? He is the first person to see the complete potential of the Kali Upasana. இந்த நாட்டுக்கு தேவையா இருக்கு. He was not totally political. I would even say that Swamiji was apolitical to some extent. அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை கலந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அவருடைய சீடராக விளங்கக்கூடிய நிவேதிதா அம்மையார் ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய விடுதலையிலும் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலும் மிகுந்த அக்கறை கொண்டவராக விளங்கினார் என்பது வரலாறு சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய என்ன செய்தார்? Totally, they have accepted Kali as a godhead to spearhead போராட்டம். அதை பாரதிக்கு உபதேசம் செய்கிறார். இட்ஸ் a two-way ப்ராஜெக்ட். ஒன்று, காளி என்ற தெய்வம் எங்க போனாலும் காளி என்ற தெய்வம் வீராவேசமா இருக்கும். நாக்கு அப்படி வெளியில் தண்ணி அப்படியே வீராவேசமா தான் இருக்கும், சாந்தமே கிடையாது. அதுதானே வேணும் வெற்றிக்கு. அந்த அந்த ரூபம் தான் வேணும். அந்த ரௌத்திரம், பாரதி ரௌத்திரம் பழகு என்று. இன்னொன்று, அது ஒரு பெண் தெய்வம். யூ see the change. தேவி மகாத்மா நீங்க பாத்தீங்க சொன்னா அந்த காலத்துல பூரா பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்தினுடைய ஆரம்பம் என்று பார்த்தாலும் கூட பெண்களுக்கு முதல் இடம் கொடுப்பது என்பது இந்த காலகட்டத்தினுடைய கட்டாயமாக விளங்குகிறது என்பதை காளி உபாசனை முன்னே கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்க. போர்க்களத்திலே ஆண்களே சென்று போரிடக்கூடிய நம்ம சங்க காலம் முதல் எல்லா காலத்திலையும் சொல்லக்கூடிய என்ன? வழிமேல் விழி வைத்து காத்திருப்பாள். அவன் சம்பாதிச்சு கொண்டு வீட்டுக்கு வரணும். இன்னொரு பக்கம் அவன் வந்து போய் அவன் வந்து பிள்ளை அடிபட்டு விழுந்தான்னு சொன்னா அவனுக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். இன்னொரு பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை வேண்டும். ஏன் போருக்கு அனுப்புவதற்கு? பெண்ணை அனுப்ப முடியாது. இருந்தாலும் இதே நாட்டுலதான் லட்சுமி பாய் இருந்தார். இதே நாட்டுலதான் நம்ம நாட்டுல இங்க இருக்கக்கூடிய தென்பாண்டி ஓரத்தில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் இருந்தார். வேலுநாச்சியாருடைய வீர வரலாற்றை படித்தால் மனது சிலிர்த்து போகும். அந்த காலத்துல போராட்டத்துக்கு கம்யூனிகேஷனே கிடையாது. வெற்றிலைக்கு பின்னாலே குறிப்பு எடுத்து அனுப்புவார்கள், வெற்றிலையை கிள்ளி வைத்து அனுப்புவார்கள் போர்க்களத்துல. கிரேட் பீப்புள். என்னைக்காக பேசணும் அதெல்லாம் டைம் இருக்கும்போது. ஆகவே அப்படிப்பட்ட பெண் தெய்வம், அது பெண் என்பது ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த இந்த யுகம் திரும்பி விட்டது. இந்த நூற்றாண்டு வேறு திசையை நோக்கி பயணிக்க போகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியது. அந்த பெண் தெய்வத்தை வணங்கிதான் எல்லோரும் போருக்கு செல்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த காளி என்ற அற்புதமான இந்த கான்செப்ட் இருக்கிறத, இது வந்து பாரதியினுடைய கைக்கு அவ்வை பெற்ற அதிகமான் கொடுத்து அவ்வை பெற்ற அந்த அற்புதமான நெல்லிக்கனியாக பாரதிக்கு அன்னை நிவேதிதா தேவியார் கொடுத்து கையிலே வருகிறது. அதனால்தான் வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்றாங்க. சீனி விஸ்வநாதனுடைய தொகுப்பு எல்லாத்திலையும் பார்க்கும்பொழுது
ஆனந்த் மோகன் குமார் என்றவருடைய இடத்துல டம்டம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல இஸ் காங்கிரஸ் மேன். அவர் வீட்டுல போயிட்டு நிவேதிதா அன்னையார் இருக்கிற ஒரு இடத்துல பாரதி அமர்ந்து பாடுகிறார். பாட்டு பாடணும்னு யார் அவர்? பாரதி பாடினா அப்புறம் கேட்கணுமா? அவருடைய அவருடைய தேஜஸ் யார் என்று அன்னை கேட்கிறாள். நிவேதிதா தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, அந்த கதையெல்லாம் தெரியும். இதை சொல்றேன். அப்போ அந்த நேரத்திலே காளி கையிலே வருகிறாள் என்று தெரிந்த போது அந்த காளியை கைப்பற்றுகிறார் பாரதி. ஆனா அதுக்கு எத்தனை முஸ்தீபு தேவையா இருக்கிறது? பாரதி அப்படி வெறும் காளி என்ற ஒன்று எல்லைக்குள்ள இருப்பார். எல்லை காளி, இங்க ஒரு எல்லை காளி இருக்கிறாள். காளி எப்படி சார் இங்க வந்தா? இந்த காளி, as I told the concept, it is in Upanishad, it is in Vedas. சங்கத்துல கொற்றவைன்னு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தென்பாண்டி நாட்டுல இருக்கக்கூடிய இவர் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் எழுதுகிறார், ஆருக்கும் அடங்காத நீலி, ஆருக்கும் அடங்காத நீலி என்ற பாடல். பாருக்குள் பாருக்குள் பிரம்மத்தை அடக்கிய மாய, அடக்கிய சாயை பாடும் வேதங்களாலும் அறிய முடியாத மாயை என்று எழுதுகிறாரு. அது மாதிரி முத்துசாமி தீட்சிதர். யாரு முத்துசாமி தீட்சிதர்? 3 பேர் கர்நாடக ட்ரைம்பரேட்ஸ். தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள். இந்த 3 பேர்ல முத்துசாமி தீட்சிதர் கீழ்வேளூர்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கீழ்வேளூர்ல இருக்கக்கூடிய லிங்கத்தை பாடுகிறார். அக்ஷய லிங்க விபோ. கர்நாடக இசை கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும். அக்ஷய லிங்க விபோ என்று சங்கராபரணத்துல அருமையான பாடல். அந்த பாட்டுல பத்ரகாளி என்று எழுதுகிறார் தீட்சிதர். எப்படி சார் வருது இது? எங்கேருந்து எங்க வருது பாருங்க. இந்த 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 இணைப்பை நம்ம மறக்க முடியாது. அதாவது நீங்க தனி எதுவும் தனியா நிற்க முடியாது. மக்கள் இணைந்த பிறகு மக்களுடைய மொழியும் மக்களுடைய உணர்வும் மக்களுடைய நம்பிக்கைகளும் கலந்துதான் ஆக வேண்டும். தமிழ்ல இத்தனை மொழி கலந்திருக்கு, தமிழ்ல இது கலந்திருக்கு, அது கலக்காத எப்படி இருக்கும்? மக்கள் ஒன்றுக்கொரு ஒரு பொன் கொடுத்து பிள்ளை கொடுத்து உறவு கொண்ட பிறகு இந்த மொழி என்பது ஒரு தடையாக இருக்குமா? மொழி என்பது அன்னை என்று சொல்லுகிறோமே, என்னுடைய அன்னை தமிழ் தாய் என்று சொல்லுகிறோமே, தாய்க்கு பேதம் இருக்குமா? தன் மகன் இன்னொரு இன்னொரு மகளை, இன்னொரு அடுத்த மாநிலத்து மகளை அழைத்துக் கொண்டு விட்டால், திருமணம் செய்து விட்டால் அவளையும் மகளாக ஒன்றோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதல்லவோ தமிழனுடைய பண்பாடு, அதல்லவோ நமது மொழி. நமது மொழி அதைத்தானே சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த மொழியிலே இருக்கக்கூடிய அந்த வேற்றுமையை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இங்க இதுக்குள்ள எத்தனை எத்தனை எடுத்து பார்த்துட்டு, இதுல இத்தனை தெலுங்கு, இத்தனை இத்தனை மராட்டி, இத்தனை வடமொழி, இத்தனை மலையாளம், எல்லாத்தையும் ஒதுக்கு. என்னுடைய நண்பர் சில பேர் இருக்கிறார்கள், நண்பர்கள், எல்லாத்தையும் தமிழா மாத்து. அது மாற்றலாம், அது தப்பு கிடையாது. ஆனா இது ஏன் வந்தது என்று ஒரு கேள்வி கேட்டால், மக்கள் கொண்டும் கொடுத்தும் உறவு கொண்ட நிலையல்லவா இது குறிக்கிறது. இந்த நாடு பரந்த மனத்தோடு விரிந்த உறவுகளோடு வாழ்ந்த நாடு என்பதல்லவோ இது குறிக்கிறது. ரெண்டாவது, இட் ஹஸ் பீன் டோல்ட் ரைட் ஃப்ரம் த கிரீக்ஸ் டைம். த கிரேட் அரிஸ்டாட்டில் he said that man is a gregarious animal என்று சொன்னானோ. is a gregarious animal. is also, I would say, he is a grazing animal. ஒரு இடத்துல நிற்காமல் செல்லக்கூடியவன். ஒரு இடத்துல இருந்தா ஒரு இடத்துல தான் மனுஷன் இருந்திருக்கணும். they spread themselves. அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டான். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் there is going to be a polar bear, பனிக்கரடி. பனிக்கரடி எல்லாம் இங்க வர முடியுமா? செத்து. கேங்கருவோ இல்லைன்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சில வித்தியாசமான பறவைகள் அல்லது மிருகங்கள் வர முடியுமா? முடியாது. ஆனால் மனிதன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். இந்த கோடியிலும் இருக்கிறான், அலாஸ்காலையும் இருக்கிறான், ஆஸ்திரேலியாலும் இருக்கிறான், நியூசிலாந்துலயும் இருக்கிறான், எங்கெல்லாமோ இருக்கிறான். மற்றவங்களை இருக்க விடாத பண்ணிட்டு இருக்கான். அதுதான் பண்றாங்க. அப்போ இதை நாம தெரிந்து கொள்ள. எனவேதான் காளி பற்றிய எண்ணம் வரும்பொழுது பாரதி ஒரு மிகப்பெரிய பண்பாட்டினுடைய உருவமாக அதை எண்ணி பார்க்கிறான். இந்த நாட்டினுடைய போராட்ட களத்திலே முன்னின்று நிற்கக்கூடிய தாயாக, முத்துமாரி அம்மன் என்ற அம்மனாக, மாரியம்மனாக அதை காட்டுகிறான், காளி அம்மனாக காட்டுகிறான். எனவேதான் இத்தனை பாடல்களை எழுதுகிறான். அவன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எழுதினது பாரு. நான் கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசணும்ல. அது கூட பரவாயில்ல, நான் பேசணும். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கேட்டு இருக்கீங்களே, உங்களையும் பாராட்ட வேண்டும். காளியினுடைய அருள் உங்களுக்கு பெருக வேண்டும். இப்போ பாட்டுக்குள்ள போலாம். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம பாடலை உணர்ச்சி பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் மொழி பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் நாம் பார்க்கிறோம். யாதுமாகி நின்றாய் காளி என்ற அந்த காளி என்ற விஷயத்தை நான் இத்தனை நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த காளி எங்கெல்லாம் இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்றெல்லாம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல மகா நிர்வாண தந்திரா என்று ஒரு இருக்கிறது.
அந்த அந்த செக்ட் மகா நிர்வாண தந்திரா என்ற செக்ட் தான் வந்து இஸ் பிகம் வெரி பாப்புலர். நான் சொல்ல மறந்துட்டேன், காளி வந்து தாந்திரிக் சைடு, சாக்தத்திலே தாந்திரிகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது, அதுவும் ரொம்ப பிரபலமா மாறி கொண்டிருந்தது. அதுல அவர் எழுதுகிறார், quotation, just as all colors disappear in black, so all names and forms disappear in காளி. எப்படி எழுதுறாரு, காளி என்றால் கருப்பு நிறத்தவள். இன்ஃபேக்ட் நம்ம தான், நான் சொன்ன ஒரு இடத்துல பேசும்போது, காளியை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழர்கள் கரு நிறத்தை உண்மையா கொண்டவர்கள், பேசிக்கலி த டார்க் ஸ்கின்டு பீப்புள். இங்கதானே இருக்கணும் காளி. அவர் எழுதுகிறார், எல்லா நிறமும் கருமைக்குள் அடக்கம். என்னுடைய நண்பர் வாசுகி அம்மா, டாக்டர் வாசுகி தெரியும், இளந்தேவன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உறவினர். நானும் இளந்தேவன் நானும் இளந்தேவனும் மிகப்பெரிய நண்பர்கள், மிகப்பெரிய கவிஞர் இளந்தேவன். நம்ம இழந்து விட்டோம், சிறிய வயதிலே அமரராகி விட்டார். அவர் எழுதுகிறார் வண்ணங்களை பத்தி ஒரு 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 கவியரங்கம். அவர் வந்து இது பிளாக் பத்தி பேசுறா, நான் ஊதா. ஐ திங்க் இட் இஸ் இன் ஸ்டெல்லா மேரிஸ் ஆர் சம்வேர். இப்போ அதுல எழுதுறதுல எனக்கு புரிந்து, நிறங்களின் நிறங்களின் இணைப்பு வெண்மை, நிறங்களின் இறப்பு கருமை என்று ஒரு இடத்துல சொல்லுவாரு. இது போத் சயின்டிபிக் அண்ட், நீங்க இந்த நியூட்டன் டிஸ்க்னு ஒண்ணு பார்த்திருக்கலாம். எல்லா விதமான 7 வண்ணங்களை வச்சு சரண சுத்துவாங்க, ஸ்கூல்ல பண்ணிருவாங்க. சுத்தினா எல்லாம் வெள்ளையாயிடும். அப்போ இந்த பிப்கார் என்று சொல்லக்கூடிய இந்த வண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முயலும் போது, செயலுறும் போது அது வெண்மையை கொடுக்கிறது. அந்த நிறங்களின் இறப்பு கருமை என்று சொன்னார். யூ ஒன்ட் see neither. எந்த நிறத்தை கொண்டு அதுல கொட்டினாலும் கருப்புல கொட்டினா கருப்பு தான். எனவே அந்த காளி தத்துவத்தை அப்படி சொன்னார்கள். அப்படி உருகி உருகி இந்த நாட்டிலே காளியை பற்றி ஏற்கிறார்கள். யாதுமாகி நின்றாய் காளி என்ற இந்த காளி என்ற சொல்லுக்கு நாம் பொருளை பார்த்து கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய வரலாற்று பொருள் பார்த்தோம். உணர்வு பூர்வமாக பாரதி எங்கிருந்து அதை பிடித்தான்? பாரதி டு நிவேதிதா, நிவேதிதா டு ஹர் குரு விவேகானந்தா, அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய குருநாதர் கமலாகாந்த பட்டாச்சாரியா, அவருடைய குருநாதர் ராம் பிரசாத், அவருடைய குருநாதர் இந்த நாட்டிலே போர்க்களத்துக்காக சிற்றரசுகள்லாம் சேர்ந்து போராடி சேர்த்த இந்த பூமியினுடைய வெற்றி தரக்கூடிய தெய்வமாக விளங்கியது. இதை நான் சொல்லி முடித்தேன். இப்போ இன்னொரு கேள்வி. யாதும் என்று பாரதி ஆரம்பிக்கிறான். நம்ம எங்க கேட்டிருக்கோம் இந்த சொல்ல? ஏற்கனவே எல்லாம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய சபை சொல்லு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னு சொல்லிட கூடாது, கேளீர். இப்ப பல கூகுள்ல பார்த்தா இதை திருத்தத்துக்கே ஒரு 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 100 பேர் உட்காரணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இதுல. ஏன்னா அவ்வளவு இருக்கு அதுல. கிளீனா தப்பாவே எழுதி அர்த்தம் எல்லாம் போட்டுருக்காங்க. அதனால அதுல வந்து யாதும். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். யாதும் ஆகி நின்றாய் என்று பாரதியார் யாவும் என்று ஏன் எழுதல? ஏன் யாதும், ஏன் யாவும் என்று சொல்லலாமே? யாதும் என்பதற்கு என்ன சிறப்பு என்ற ஒரு கேள்வியை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியே கடந்து செல்லாதே, நின்று பார்த்து ஒரு கேள்வியை கேள். உனக்கு தெரியும் யாதும் என்றால் யாதும், யாவும் சொல்லி இருக்கலாமே, என்ன அப்படின்னா, யாவும் என்பதற்கு பொருள் எல்லாம் என்று பொருள். யாதும் என்பதற்கு ஒவ்வொன்றும் என்று பொருள். யாதும் என்றால் எல்லாவற்றிலும் என்பதுல ஒவ்வொன்றிலும் என்ற பொருள் இருக்கிறது. யாவும் என்று சொன்னால் எல்லாம் என்று பொதுவாக சொல்ல, ரெண்டு கிட்டத்தட்ட அப்ரோச் த சேம் திங். பட் இதுல வந்து ஆல் என்பதற்கும் இன் எவ்ரி ஒன் என்று சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதை பாரதி தேர்ந்துக்கிறார். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறந்தாய். இப்ப பாரதியினுடைய எண்ணத்தை பார்க்கும் பொழுது இந்த எங்கும் நீ நிறைந்தாய் என்று பேசுகிறார். அப்போ ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிறாய். அது ஏன் எல்லாத்திலும் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது? அதான் நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன். ஐ கோட்டட் அவர் நாவலிஸ்ட் ஜெயமோகன். விரித்து சொல்லுதல், சுருக்கி சொல்லுதல் இல்ல. எதை சொன்னாலும் விரித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவது இலக்கியம். அதுதான். இங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்காரு, நாவல் எழுத்தாளர்கள். செல்லப்பா சார் போன்ற இருக்கலாம், நாவலும் எழுதியிருக்கிறார், கட்டுரை இருக்கிறார், கதைகள், சிறுகதை எல்லாமே இருக்கு. சுந்தரராஜ் எல்லாருமே. அப்போ வந்து எல்லாத்துலயும் எழுதும்போது அவர்களுடைய குறியீடு என்னன்னா, எதை படிக்கிறவங்களோ அதை விரித்து பொருள் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. இப்ப இந்த யாதும் என்று சொல்லும்போது ஒவ்வொன்றிலும் இருக்கிறார் சொன்னால், எனக்கு மிக பழைய ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஒரு சொற்றொடர்.
அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்ப எல்லாற்றிலும் இருக்கிறான் என்று சொல்வது ஒன்று, ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறான். புராணம் அதைத்தான் காட்டுகிறது. பிரகலாதன் என்ன சொன்னா, எல்லாத்துலயும் இருக்கான். அவன் அப்பா கேட்டான், இதுல இருப்பானா அதுல இருப்பானா கேட்டான். அப்போ ஒத்துக்கொள்வர்களுக்கு எல்லாம் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியும். ஒத்துக்கொள்ளாமல் கேள்விக்கு ஐயப்பாடு உடையவர்களுக்கு ஒவ்வொன்றிலும் இருக்கிறான் என்று சொல்லி காட்ட வேண்டும். யூ சி த லீகல் லாங்குவேஜ்ல எழுதினா தலை சுத்தி போயிடும். இஃப் டவுன் ஆர் ஓன் போட்டு கிட்டத்தட்ட எங்கேயுமே நகர முடியாதபடி எழுதியிருப்பாங்க. அது மாதிரி இந்த முதல் லைன்ல இருக்கக்கூடிய அனுபவம், இதனுடைய அற்புதமான விளக்கம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். எங்கும் நீ இருக்கிறாய் என்று சொல்லாமல் ஏன் பாரதி நிறைந்தாய் என்று சொல்கிறார்? யோசிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இது மாதிரி இப்போ 216 இது. இன்னும் கொஞ்ச நாள் கேட்டீங்கன்னா நீங்களே ஒரு பாட்டுல பார்க்கும்போது என்ன மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு சொல் இருந்து கேட்கணும். உங்களுக்கு தோணலாம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் நிறைந்தா என்று சொல்லலாம். சில பேர் ஒரு இடத்துக்கு போறாங்க. சார் நானும் மீட்டிங் வந்திருந்தேன் சார். அப்படியா? பார்க்கவே இல்லையே. நான் ஒரு ஓரமா இருந்தேன் சார், கேட்டு போயிட்டேன் சார். வருவார்கள், இருப்பார்கள், யாருக்குமே தெரியாமல் சென்று விடுவார்கள். சில பேருடைய இருப்பு எல்லாரையும் கவரும். எல்லாருடைய அட்டென்ஷன். they are not attention seekers but their presence make it possible. அவர் வந்ததை, தான் வந்ததை தெரியப்படுத்துகிறார்கள். ஒண்ணுல ஒரு வீட்டுல ஒரு ஓரமா வந்து பண்ருட்டி போயிருந்தேன் சார். வர வழியில வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா சார் ஒரு பலாப்பழம் அப்படின்னு வீட்டுல வச்சா ஒரு ஓரமா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அஹ் இல்ல, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ளும். அதுபோல சில பேர் இருக்கிறார்கள். அது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு இது. இப்போ அம்மா என்ன பண்றா காளி, அவர் எழுதுறார், எங்கும் நீ நிறைந்தாய் இடைவெளியே இன்றி, வேறெவரும் வந்து இருக்கக்கூடிய இடைவெளியே இன்றி எங்கும் நீ இருக்கிறாய். எதிலும் இல்லாத இடம் ஏதுமின்றி எங்கும் நீ இருக்கிறாய். ஒவ்வொன்றிலும் நீ இருக்கிறாய். இத்தனை விளக்கத்தை சொல்றதுக்கு பாரதிக்கு தேவைப்பட்டது வந்து ஒரே ஒரு லைன் தான். அதனால விரிவா எழுத வேண்டும் என்பதல்ல, விரிவை சொல்லக்கூடிய வாய்ப்பை அந்த சொற்கள் படிக்கக்கூடிய வாசகனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் இலக்கியம். இன்னைக்கு பார்க்கும்போது யாதுமாகி நின்றாய் என்று எனக்கு தெரிஞ்சு இந்த 40 வருடங்கள்ல மேடையில பலவிதமான கூட்டங்களுக்கு யாதுமாகி நின்றாய் தலைப்பு வச்சிருக்காங்க. அதுவும் இப்போ பெண்கள் பற்றிய கூட்டம், எஸ்பெஷலி மார்ச் 8 பெண்களுடைய திருநாள் செல்லக்கூடிய அந்த ஆண்டுதோறும் எல்லா ஆண்டும் மார்ச் 8 நான் பேசாம இருந்தது கிடையாது. பேசுவேன், பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அதுல வந்து யாதுமாகி நின்றாய். அப்போ பல பொருள் பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் தலைப்பாக இந்த சொல் அமைந்திருக்கிறதே. அதனால்தான் பாரதி என்ன பண்ணா, அவன் ஏன காளி ஸ்தோத்திரத்துல மறுபடியும் இதையே பயன்படுத்துகிறான். அதை பிறகு பார்ப்போம். ஆகவே யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், எந்த விதமான இடைவெளியே இன்றி இருக்கிறாய். அதுல வந்து அபிராமி அந்தாதியில மறுபடியும் பட்டர் அவர்கள் பேசுகிறார்கள். ஒன்றாய் அரும்பி பலவாய் பிரிந்து இப்புலகமாய் நின்றால் அனைத்தையும் நீக்கி நிற்பாள். இந்த உலகமாக ஒன்றிலே ஆரம்பித்து பலவாக விரிந்து இந்த உலகம் பூராவுமா நிற்பாள் அன்னை நிற்பாள். அதன் பிறகு அனைத்தையும் நீங்கி நிற்பாள். இனி எதிர்காலத்திலே அதையும் நீங்கி நிற்பாள். அதிலிருந்து வெளிப்பட்டும் நிற்பாள். இதை பாரதி வேற ஒரு இடத்துல எழுதுகிறான். ஆகவே இது வந்து இது அவளுடைய இருக்கை. இது இங்கே அவள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள், அதிலே ஆட்சி செய்கிறாள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். எழுதுறான் அது அந்த பாட்டுல. அடுத்த சாரி, நெக்ஸ்ட் லைன் வந்து யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோம். இப்ப யாதும் என்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்த லைன் என்ன, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சோ பாரதிக்கு வந்து அந்த சங்கப்பாடல் மனசுல இருந்திருக்கு நினைக்கிறேன். ஏன்னா அது யாதும்க்கு வந்து கைவடக்கமா இருக்கக்கூடிய எதுகை. எது கையில வந்தாலும் போடுறது எதுகை இல்ல, தேடி பார்த்து போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த எதுகை வந்து அவன் பாரதி எழுதுகிறான், தீதும் எழுதுகிறான். தீதும் நன்மை, தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்று. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதற்கான விளக்கம் வேறு. இங்கே தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ என்று பாரதி பேசுகிறான் என்று சொன்னால், இது பக்தி பாடலுடைய வெளிப்பாடு. டோட்டல் சரண்டர் டு காளி. தட் இஸ் வாட் பாரதி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் எவ்ரிவேர்.
அதுக்கு என்ன காரணம்? இதுதான் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன காரணம். இந்த காளி என்ற அந்த முகத்தை வைத்துக்கொண்டு பாரதி இந்த நாட்டையே மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, அடிமையிலே விழுந்து கிடக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியிலே பாரதிக்கு கை கொடுத்த தெய்வம் காளி என்ற தெய்வம். கண்ணன் கூட அப்புறம் தான், அதுவும் ஒரு கருநிற தெய்வம். எனவே அதையும் ரசிக்கிறான். அதையும் காளி என்பதை அந்த போர்க்களத்தினுடைய தெய்வமாக நினைக்கிறான். தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ. அப்ப என்ன அர்த்தம் இதுல தெய்வ லீலை என்றோ என்றால், இதுக்கும் தெய்வத்துக்கும் அப்ப தெய்வம் என்பது வேறா என்று கேட்டால், தெய்வ லீலை என்று சொல்லக்கூடிய அது இந்த லீலைங்கிற விளையாட்டு. இந்த லீலை என்ற ஒரு சொல் இருக்கிறது, அது கம்பன் எடுத்த சொல். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே. அப்ப யாருக்கு நீ வந்து யாரை தலைவனாக எண்ண வேண்டும் என்று சொன்னால், அழகிலா விளையாட்டுடையார். என்ன விளையாட்டு? முதல்ல சொல்றான், எடுத்துக்கலாம். ஆக்கலும் நீக்கலும், நீக்கலும் நீங்களா, இப்படி படைத்து காத்து அழித்து மறுபடியும் அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறப்பும் இறப்பும் என பின்னுகின்ற சுழி வலையிலே உயிர்களை ஆட்டுவித்து இருக்கிறானே, அந்த விளையாட்டு இருக்கிறதே, அந்த விளையாட்டை யாரால் செய்ய முடிகிறதோ அவன்தான் தெய்வம், அவன்தான் தலைவன். அத காளி, அது உன்னுடைய லீலை என்றோ. தெய்வ லீலை என்பது உன்னுடைய லீலை நமக்கு எப்படி தெரியுது? அடுத்த பாட்டுல எழுதுறான். அடுத்த காளி ஸ்தோத்திரத்துல வந்து 2வது லைன் என்ன வருது? தீது நன்மை எல்லாம் நிந்தன் செயல்களன்று இல்லை. இங்க வந்து தெய்வ லீலை என்றோ என்று சொல்ல பாரதி, அங்கே தீது நன்மை எல்லாம் உந்தன் செயல்களென்று இல்லை, நின்றன் செயல்களின், அப்ப உன்னுடைய செயல். எனவே அது தெய்வம் என்பதை சுட்டி காட்டுகிறான். அடுத்து, பூதம் ஐந்துமானாய் காளி பொறிகள் ஐந்துமானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய். இது ஒரு இது இது கொஞ்சம் நின்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. இது நமக்கு தெரிகிறது. பூதம் ஐந்துமானாய், என்ன ஐம்பூதங்கள்? ஐம்பூதம்னு தெரியும் நமக்கு. இந்த விண்மண், காற்று, தீ, நீர், காற்று, தீ, இப்படி எல்லாமே நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த பூதங்கள் ஐந்து, பொறிகள் ஐந்து, ஐம்பொறிகள். அப்ப எதுல இருந்து எது டிரான்ஸ்கிராஸ்? இந்த ஐந்து பூதங்களை ஆட்டுவிக்க கூடியது அந்த ஐந்து பொறிகள். இந்த ஐந்து பூதத்துக்கும் ஐந்து பொறிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை யார் அறிந்து கொள்கிறானோ அது போதம். போதம் என்பது அறிவு, போதம் என்பது ஞானம். அப்போ இதுல பார்க்கக்கூடிய விஷயம், பூதத்திலிருந்து பொறிகள், ஒன் லீட்ஸ் டு த அதர். இந்த பூதங்கள் ஒன்றுபடும் போது, ஐம்பூதங்கள் ஒன்றுபடும் போது அது ஒரு உயிரை உண்டாக்குகிறது. அதனுடைய செயல்பாடு எதை பொறுத்து இருக்கிறது? இந்த பஞ்ச கரணங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளை இது எப்படி செய்கிறதோ அதை பொறுத்து இருக்கிறது. அந்த பொறிகளுடைய இயல்பு எப்படி இருக்கிறது? அதுதான் போதம், அறிவை பொறுத்து இருக்கிறது. அந்த போதம் என்னன்னா, போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய். அப்ப என்ன பொருள் இங்கே வருகிறது? போதம் என்பது பொறிகளை விஞ்சுதல். எப்படி வந்து அவ்வை வந்து மோனம் என்பது ஞான வரம்பு என்று ஒரு ஒரு வாக்கியத்திலே சரியான தத்துவத்தை எடுத்து சொன்னாலோ, அதை போல பாரதி இந்த இடத்தை அவன் சொல்ல வரக்கூடியது, இந்த இந்த பாடலிலே போதம் என்பது பொறிகளை விஞ்சுதல். அப்ப யார் ஒருவன் பொறிகளை விஞ்சி நிற்கிறானோ அவன்தான் அறிவுடையவன். இந்த பொறிகளை விஞ்சாமல், அதான் அதாவது இந்த இந்த இவர் கீதையிலிருந்து ஆரம்பிச்சு கீதோபசத்திலிருந்து, ஏதாவது கீதை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரந்தா. அதுல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். கடைசியை பார்க்கும் பொழுது, உன்னை நீ வெல்ல வேண்டும், பிறரை வெல்ல முன் நீ உன்னை வெல்ல வேண்டும். என்ன பொருள்? நீ வந்து பொறிகள் வழி நீ போகக்கூடாது. அப்போ அந்த பொறிகளை யார் ஆடுகிறான்? அதுதான் போதம் என்று சொன்னான். போதம் என்பது பொறிகளை விஞ்சுதல். அதற்கு யார் அடிப்படை? காளி அடிப்படையா இருக்கிறாள். இதுதான் பாரதனுடைய ஸ்டேஷன். ஆகவே போதம் ஐந்துமானாய் காளி பொறிகள் ஐந்துமானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய். காளி பொறியை விஞ்சி நிற்கிறாய் காளி நீ என்று புரிந்து கொள்கிறேனே, அதுதான் போதம். இதை தாண்டி நிற்கக்கூடிய அன்னை நீ என்று அறிகிறேனே, அதுதான் என்று சொல்கிறது. அடுத்தது பார்த்துடலாம். அடுத்து வந்து, இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். இப்போ இன்னொரு ஒரு அருமையான இடம். இன்பமாகி விட்டாய், இன்பம் தந்து விட்டாய்ன்னு எழுதல, இன்பமாகி விட்டாய் என்று எழுதுகிறான். அப்போ இந்த அசிமிலேஷன் ப்ராசஸ் இஸ் டோட்டல்.
இது இவ தனியா காளி உனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று இல்ல. காளியே இன்பமாகி விட்டாள். ஏன் என்று சொன்னால் நீ என்னுள்ளே புகுந்தாய். நீ எப்போ என்னுடைய காலடி எடுத்து வைத்தாரோ, சில பேர் பார்க்கணும் ரொம்ப வந்தாலே மகிழ்ச்சியா இருக்கும். அவன் எதையாவது உங்களை கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், குழந்தை பாக்குறது, அம்மா வார்த்தை பாக்குறது, அம்மா கையில என்ன கிஃப்ட் இருக்கு, என்ன பொம்மை வாங்கினா இல்ல, அது இல்ல, அம்மா வந்ததே கிஃப்ட் தான். அம்மா வராமல் ஏதாவது பொம்மை வாங்குறது, ஐஸ்கிரீம் வாங்குறது, அது வாங்குறது எல்லாம் கொடுத்தா குழந்தைக்கு இனிக்குமா? இல்ல. திஸ் இஸ் த கான்செப்ட். இது அடிப்படையான இந்த உணர்வை மேம்படுத்தி தெய்வ நிலையிலே உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் இந்த காளி தத்துவம். அதுல என்ன சொல்லாம, இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். நீ இன்பம் தரவில்லை, நீயே இன்பமாகி விட்டாய். உன் வரவே இன்பமானது, உன் இருப்பு இன்பமானது, உன் அண்மை இன்பமானது, உன் அன்பு இன்பமானது. நீயே இன்பத்தினுடைய அடையாளம். நீ இருக்கையிலே வேற எதுவும் எனக்கு இல்லை. இதுதான் இன்பத்தினுடைய எல்லை. இப்பதான் நமக்கு புரியுது. நான் சொன்ன மாதிரி பாரதி பாடல்ல எல்லாம் யோசித்து பார்க்கணும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான பாடுறன. அப்போ இந்த இன்பம் இதெல்லாம் தான் பார்க்கணும். எத்தனை கோடி இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்தாயே என்பதை இந்த பக்தி உணர்வோடு சேர்த்து பார்க்கிறான். பின்பு நின்னை அல்லால் காளி பிரிது நானும் உண்டோ, உன்னை தவிர நான் உண்டோ. அதாவது ஒண்ணு அசிமிலேஷன், இன்னொன்னு இரண்டர கலத்தல். அசிமிலேஷன்னா இப்ப தமிழ்லயே ஒரு ஒரு ஆஹ், ஏதோ ஒரு மொழி தமிழா மொழி பிரபலமான சரி, உட்கிரகித்தல். அந்த காலம் நாங்க படிச்சிருக்கோம். அசிமிலேஷன் உட்கிரகித்தல் என்று எழுதுவார்கள். தன்மயமாக்குதல், தமிழ் தன்மயமாக்குதல். அது தன்மயமாக்குதல் என்பது உள்ளே நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஐ அசிமிலேட். ஆனால் இது என்ன சொல்கிறான், உள்ளே நீ புகுந்து விட்டாய், பின்பு நின்ன எல்லால் காளி பிரிது நானும் உண்டோ. there is no separation. I have become காளி myself. நானும் காளி உண்டு, அவ்வளவுதான். ஓவர். அதாவது ஒரு சின்ன நீர்த்துளி ஐயோ நம்ம உள்ள போனா என்ன இருக்கும், என்ன ஆக போறது, பயந்துட்டே போறது நதி. ஒரு கவிஞர் எழுதுறான், ஒரு மலையாள கவிஞர் எழுதுறான், நதி போயிட்டு பயந்துட்டே போறதான், ஐயோ என்ன ஆக போறதோ, என்ன ஆக போகுது, நம்ம எப்படி தனியாகும். உள்ள போச்சான், உள்ள போன உடனே என்ன ஆச்சுன்னே தெரியலையா. திரும்பி பார்த்தா எல்லாம் நானா நிக்கிறது. எப்படி ஒரு சர்க்கரை பொம்மை என்பது அந்த நீரிலே விழுந்து உருகி அதோட சேர்ந்து போகிறதோ, அந்த கரைசலோடு அது போகிறது. அது எங்க போச்சது? அதனுடைய குணம் சேருகிறது. இந்த நீர், நதியினுடைய வெள்ளமாக இருந்தக்கூடிய இந்த நீர், அதனுடைய கடல் நீருடைய அந்த உப்பு அதனுடைய குணத்தை மாற்றுகிறதோ, அந்த குணத்தையும் ஏற்றுக்கொள்கிறது, அந்த பரப்பையும் ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கு என்னெல்லாம், அதுக்கப்புறம் அது எங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய அதனுடைய ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல சேருகிறது. அப்புறம் விளக்க முடியாது. இதுதான் இரண்டர கலத்தல் என்பது. இந்த இரண்டர கலத்தல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் பக்தியில டு கோட் பீப்புள் லைக் தி கிரேட் ராமகிருஷ்ண பரமஹம்சா பத்தி நான் சொன்னேன். பரமஹம்சருடைய சீடர் இந்த ராமகிருஷ்ணானந்தான்னு. அந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தா தான் இங்க நம்ம மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னை ஆரம்பிச்சவர் அவர் தான். அவர் என்ன பண்ணுவாராம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கும்போது தன்னுடைய குருவுக்கு மிக அதீதமான பணிவிடை, அவர் கூடவே தான் இருப்பார். அவருக்கு வேற எந்த சாதகமும் கிடையாது. சாதனை பா சிஷ்யா கொஞ்சம் காலை பிடி, இல்ல சாமி நான் தவம் பண்ணிருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. இதுதான் முக்கியம் அவருக்கு. மற்றவங்க எல்லாம் போ, நீங்க எங்க வேணா போங்கப்பா, நான் இதுல இருக்கேன். அவர் மறைந்த பிறகு கூட பரமஹம்சருடைய அந்த புகைப்படத்தை வைத்து அதுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பார், அர்ச்சனை செய்து கொண்டிருப்பார். அதுதான் அவருடைய தவம், அதுதான் அவருடைய தத்துவம். வேற ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன செய்வாரா, ரொட்டி எடுத்து நைவேத்தியம் பண்ணுவார். அப்படி ரொட்டி எடுத்து நைவேத்தியம், இந்த ரொட்டி நல்ல பதமா நல்ல சுட சுட சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது. நம்ம சில பேர் இப்போ கடைக்கு போய் வாழைப்பழம் வாங்க பார்த்தா எனக்கு உள்ளே சின்ன வாழைப்பழம் எதுக்கு நாம சாமிக்கு அர்ச்சனை கொடுக்கறது வாங்க, ஏதோ ஒரு இருக்கிறது உள்ளே. ஆனா அவர் எப்படி இல்லை. ஏன் அப்படின்னா அந்த புகைப்படத்திலே அவருடைய அவரையே பார்த்தார்கள். இந்த பக்தியினுடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்றேன். இங்க பக்தியினுடைய கான்செப்ட் இதுதான். என்ன, பின்பு நின்ன எல்லால் காளி பிரிது நானும் உண்டோ. போய் ஒருத்தர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் கொடுத்தாரு. அதாவது யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால், இஃப் யூ ஆர் ரியலி எ பிலீவர் ஆஃப் காட், யூ வில் ஹாவ் நோ ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி. உனக்கு வாழ்க்கையிலே ஒரு அச்சமோ
ஒரு படபடப்போ இருக்கிறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்? கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பூர்ணமாக இருந்தவர் ராமகிருஷ்ணானந்தா. அதனால்தான் அவர் அவர் பார்த்தார். ஏன் கம்பராமாயணத்துல பாக்குறோம், கம்பர் காட்டுகிற சபரி. சபரி என்ன செய்கிறாள்? பழத்தை எல்லாம் கடித்து பார்த்து, அந்த எச்சிற் பழம் என்று நினைத்தாளா? இல்ல. இறைவனுக்கு கொடுக்கக்கூடியவன் அவன். என்னை என்னுடைய என்னை விட சிறந்தவன். அவனுக்கு நான் பார்த்து நல்லது என்று தெரிந்து கொண்டுதான் கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு பார்த்து பார்த்து கொடுப்பாளோ, ஒரு அம்மா குழந்தைய குளிப்பாட்டும் போது அப்படி கையை அப்படி பார்த்து அந்த அந்த வெந்நீர் சரியா இருக்கா, அது ரொம்ப சூடா இருந்தா குழந்தைக்கு வெந்நீர் இருக்குமே, அப்படி பார்த்து அப்படி ஜலத்தை பார்த்து கொடுக்குற மாதிரி ஒரு வாய் இப்படி பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொடுப்பா. அதை போல தான் அறிந்த அந்த விஷயத்தை ராமகிருஷ்ணானந்தா அவர் கொடுக்கிறார். இதை பார்த்து மற்றவர்கள் கேட்கிறார்கள், இப்படி செய்ய வேண்டிய காரணம் என்ன என்று. இப்ப சொல்றார், இந்த உணர்வை வளர்த்து கொண்டால்தான் நீங்கள் இறைவனுடைய இருப்பை நீங்கள் உள்ளே உணர்ந்து கொள்வீர்கள். தட் இஸ் த கான்செப்ட். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உருவம், நம்ம சொல்லுவோம் கண்ணை மூடி பூஜை பண்ண அப்படின்னா, கண்ணை மூடினா நமக்கு முதல்ல வரக்கூடிய தூக்கம் தான். இதை தாண்டி வரணும். கண்ணை மூடி இருக்க நிறைய ஒர்க் இருக்கு. லாட் ஆஃப் திங்கிங், அதை யோசிக்கணும். அப்ப நம்ம நாட்டுல ஒரு உருவம் கொடுத்தா என்ன, காளினா இதான் உருவம், கணேசானா இதான் உருவம் அப்படின்னா அந்த உருவத்தை கொண்டு வந்து அதை உன் முன்னாலே கொண்டு வர வேண்டும். அதை பாரதி எவ்வளவு எளிதாக சொல்கிறான். இன்பம் யாருக்கு இன்பம்? எல்லாரும் இன்பம் தேவை. எனவே காளி, நீ என்னுள்ளே புகுந்தாய், எனக்கு இன்பம் அளித்து விட்டாய், இனி நீயும் நானும் யாருமே வேறுபாடு இல்லை, எல்லாம் ஒன்றாகி விட்டோம், பின்பு நின்ன எல்லால் காளி பிரிது நானும் உண்டோ. எனவே காளியிலே நாம் கலந்திருக்கிறோம். 1 மணி நேரம் கலந்து விட்டது. ஆகவே காளியிலே கலந்து இருக்கக்கூடிய நாம் இனி அடுத்த வாரம் இந்த காளியினுடைய அனுபவத்தை பாரதி எப்படி பேசுகிறான் என்று பார்க்க இருக்கிறோம். ஆகவே இன்றைய தினம் காளியினுடைய வரலாறு, அது எப்படி ஒரு ஒரு தெய்வ முகமாக, இறை முகமாக, திருமுகமாக பாரதி மாற்றுகிறான். அதனால்தான் காளி பாட்டை தொடர்ந்து பாடுகிறான். காளியை தன் வயப்படுத்திக் கொள்கிறான் பாரதி என்பதை இன்று பார்த்தோம். ஆக தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.